வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி ஹைசிஎஃப் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்து ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வந்து 6x³ மைனஸ் 30x² பிளஸ் 60x மைனஸ் 48. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரை வந்து காமனா எடுத்தோம் அப்படின்னா x³ minus 5x² plus 10x minus 8 இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3x³ minus 12x² plus 21x minus 18. இதை வந்து 3 வந்து நம்ம காமனா எடுத்தோம் அப்படின்னா x³ minus 4x² plus 7x minus 6 இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3யும் 6 வந்து வெளியே இருக்கு. இந்த 3யும் 6க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைசிஎஃப் எடுத்துக்கலாம். 3யும் 6க்கும் வந்து நம்ம மீப்போவா எடுக்கணும் அப்படின்னா 3 3 6 ரெண்டுக்கும் காமனா 3 இருக்கு. ஸோ நம்ம இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுதான் வரும். இது சாரி எல்லாத்துலயும் 3 இருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே. அப்போ எல்லாத்துலயும் 3 இருக்குது. ஸோ 3யை வந்து ஹைசிஎஃபோட ஒரு ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, நம்ம இன்னும் ஒரு பாலினாமியல் இருக்கு, இங்க ஒரு பாலினாமியல் இருக்கு. லாங் டிவிஷன் மெத்தட் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மெத்தட் போட்டு தான் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்லை. இந்த மெத்தட் கண்டுபிடிக்க நேரம் இங்க பாருங்க, ரெண்டுலயுமே வந்து இதுலயும் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை வச்சு எதை வந்து f(x) எடுக்கிறது, எதை வந்து g(x) எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த x³ பாருங்க, இதுலயும் x³ இருக்கு. அடுத்து x² கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இதுல -5 இருக்கு, இதுல -4 இருக்கு. இதுல ரெண்டுல எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த -4 தான் பெருசு. ஏன்னா இந்த -4க்கு அப்புறம் தான் -5 அப்படிங்கிறது வரும். 0க்கு அப்புறமா உள்ளது வந்து இப்போ -1 பாத்தீங்கன்னா -1 தான் பெருசு, அந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம எதாவது f(x) எடுக்கணும் அப்படின்னா இதுதான் உள்ள போடணும். x³ minus 4x² plus 7x minus 6. இங்க பாத்தீங்க, வெளியே பாத்தீங்கன்னா x³ minus 5x² plus 10x minus 8 இதை அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் 1 கொண்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா இந்த x³ ஆல்ரெடி இருக்கு. போட்டோம் அப்படின்னா x³ minus 5x² plus 10x சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்றோம், அப்பதான் இது கேன்சல் ஆகும். x² minus 3x, இங்க பார்த்தீங்கன்னா -8 இருக்கு, அதை மறந்துட்டேன். இங்க -8 போட்டோம் அப்படின்னா இங்க பிளஸ் வரும், +2 வரும். இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் எடுக்கும்போது இங்க எல்லா டேமும் கேன்சல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து g(x) இருக்க இடத்துல இருக்கு. அடுத்து f(x) இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேமை அப்படியே கொண்டு போடணும். இந்த டேமை அப்படியே இதுல போடணும். பாருங்க, x³ minus 5x² plus 10x minus 8. இதை வந்து ஒரு x கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த x² வந்து x³ மாறிடும். அடுத்து 3x வந்து -3x² plus 2x. இப்போ பாருங்க, இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன்சல், -2x² plus 8x minus 8 இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து வந்து -2x² வரதுக்கு நம்ம எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்.
-2 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2x² -6x -4. இங்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணலாம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க மைனஸ் மைனஸும் பிளஸ் வந்துடும். நம்ம மாற்றி போட்டிருக்கோம். இங்க மைனஸ், ஸோ -2x அதாவது வரேன் 2x -4. இப்போ இதுக்கப்புறம் இந்த 2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், எடுக்கலாமா, வெளியே எடுக்கலாமா, எடுத்தோம் அப்படின்னா x -2 அப்படின்னு வரும். இந்த x -2 வந்து எது கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா x² -3x + 2 இது கூட டிவைட் பண்ணோம். x² -3x + 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x² -2x சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். -x + 2 இந்த மாதிரி வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -x -2 சிம்பிளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட்ல HCF வந்து கேட்டாங்க அப்படின்னா லாஸ்டா வந்து டிவைசர் அதாவது வகுத்தி தான் அதோட HCF இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம 3 வந்து HCF கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ x -2 இருக்குது. அப்போ 3x -2 இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷனை செக் பண்ணலாம். 3x -2 ஆப்ஷன் C ல இருக்கு. அவ்வளவுதான்.